ஏடி உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியலை. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி கடமைப்பட்டிருக்கேன். நன்றிங்கிற அந்த ஒரு வார்த்தையால் இதை ஈடு பண்ணவே முடியாது. எனக்கு நீங்கள்லாம் ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு தங்கச்சியா இருக்கிய. ஏட்டி எங்களில் யாருமே உனக்கு தங்கச்சிலாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் உன்னோட வயசில் மூத்தவங்க, தெரிஞ்சுக்க. ஏதோ ஒன்று, எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. யாரையுமே என்னால் மறக்கவே முடியாது. நான் உங்கள் எல்லாருக்கும் அடிமை பார்த்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த அடிமை கிடிமைங்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது பார்த்துக்கோ. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடிமையாம குண்டக்கா, நீ நல்லா அழகா பேசுதிய. இவ்வளோ வருஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்காம விட்டுட்டேன். இல்லைன்னா என் வாழ்க்கை ஜம்முன்னு ஜும்முன்னு ஆயிருக்கும். சரி சரி, டைலாக்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ண, முதல்ல நெட்டவழியோட அத்தை பாட்டிக்கு போய் நன்றி சொல்லு. அவங்க தான் 2 லட்சத்தை தூக்கி கொடுத்தாவ. ஆமாட்டி, மொட்டை செல்லத்துக்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி நன்றி சொல்லணும். ஆமாம், முதல்ல செல்லம்மாக்காவை பார்த்து நன்றி சொல்லிடு. நைட் எல்லாரும் வந்துருக்கிட்டி, நியூ இயர் பார்ட்டி இன்னைக்கு நம்ம வீட்டு மாடியில. போடு போடு போடு. பங்கஜம், என்னட்டி நிறைய காசு வச்சிருக்க போலுக்கு? ஏக சும்மா இருங்க, நீங்க வேற. இவ்வளவு வெளியெடுக்கிறதுக்காட்டி நகையெல்லாம் அடகு வச்சோம்லாக்கா, அதுல கொஞ்சம் மிச்சம் காசு இருக்கு வந்துடுங்க. சரி, அப்படி சந்தோஷத்தை கொண்டாடிடுவோன்னு நீ இருக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கேன். ஐயோ, உங்கள் அன்புக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேனே தெரிலையே கடவுளையே. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இரு, சரியா? உங்கள் எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு ஏற்றுடுதேன். என்னுடைய பழைய வாழ்க்கையை மறைச்சிட்டு என் பேரெல்லாம் மறைச்சிட்டு தான் நான் உங்கள் கூட பழகின வந்துட்டுங்க. ஸ்டார்டிங்கில் நான் நல்ல விதமாக அவங்ககிட்டலாம் பழகலை. ஆனால் போக போக உங்கள் எல்லாரும் எனக்கு பிடிச்சிட்டு, அதனால என்ன மன்னிச்சிடுங்க. என் பேர் சான்ஸ்ராணி கிடையாது, என் பேர் கலா. ஏமா, உன் பேரு காளாவோ மாலாவோ நிலாவோ விமலாவோ என்னவா இருந்துட்டு போட்டோமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சான்ஸ் ராணி தான். அந்த பழைய களவாணி கலாங்கிறவள நீ மறந்துரு. அவ கிடையாது, செத்துட்டா. நீ சான்ஸ் ராணி தான் எங்களுக்கு. நீ அப்படித்தான், சரியாட்டி? சரி 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 குண்டக்கா, இந்த பேர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்துடுங்க. சரி, இப்போ யார் வீட்டுக்கு போறட்டி இன்னைக்கு? எல்லாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. எல்லார் வீட்டுக்கும் ஒரு மாதம் வாரன்னு சொன்ன பார்த்துடுங்க. இது என்னமோ தெரில, கீதா வீடு எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்துடுங்க. கொஞ்ச நாளைக்கு அவள் வீட்டில் இருந்துட்டு வாரேன். உங்களுக்கெல்லாம் ஓகேவா? உனக்கு எங்க இருக்கணுமோ இருட்டி, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி கீதா, நீ வீட்டுக்கு கூட்டு போமா. நைட்டு எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்துருங்க டி. சரிக்கா சரிக்கா. போய் நியூ இயர் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எம்மாடி அத்தை பாட்டியை பார்க்க வரலையா நீ? கீதா, நான் போய் அந்த பாட்டிக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு பேசிட்டு அப்புறம் உன் வீட்டுக்கு வரேன், சரியா? நீங்க வா. ஓகே, வாங்க போகலாம். கீதாக்கா, உங்கள் முறையும் ஒரு மாதிரி வடநாப்பில் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டியா? அது ஒன்றும் இல்லட்டி, வடிவுப்பட்டி பேக்கரியை பிடிங்கிட்டு. ஏன் பண்டை எதுவும் நல்ல ருசியாக செய்யலையோ? உன் முறை அது வேற விஷயமட்டி. அதுக்கிட்ட முதல்ல போய் பேக்கரியை வாங்கணும். இறைச்சலாக இருக்கப்பா. உன்ட்ட எத்தனை வாட்டி சொன்னமாட்டி பேக்கரியை ஒழுங்கா போயிருப்பா, பாரு பாருன்னு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. இப்போ அது பாட்டியை எடுத்துகிட்டு போ. இனி என்ன செய்ய போகிற? அதெல்லாம் வடிவு மாமி நான் ஈஸியாக உசார் பண்ணிடுவேன். சரி, முதல்ல நீரை கொண்டாடுவோம், அப்புறம் மற்றதான் அப்புறம் பார்ப்போம். ஏங்க, பனிமல்லிட்ட போய் நல்ல புது முட்டையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், நாட்டுக்கோழி முட்டை. நான் போய் இதை மதுட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். தினமும் 2 அவிச்சு திங்க சொல்லணும் அவளை. பனிமலர்ட்டே சொல்லியிருந்தாதான் அவளே போய் கொடுத்துருப்பாளே செல்லம்மா, நீ வேற அலையணுமா? ஆமா, பனிமலர்கிட்ட சொன்னா அப்படியே புரிஞ்சிடும் பாருங்க. பாதி நேரம் காதுல மருந்து ஊத்தாம தான் அலையுதாவ. நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லுங்க. சரி செல்லம்மா, போயிட்டு வா. பிள்ளை இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எப்ப மனுஷா, அன்னைக்கு மாதிரி பிள்ளைகளை எங்கேயும் விட்டுறாதுங்கப்பா. அன்னைக்கே நடந்தது இன்னும் என்னால மறக்க முடியல. அவ்வளவு நான் வேதனையில இருக்கேன். மறுபடியும் தொலைச்சி தராதீரு. என்ன செல்லம்மா இப்படி சொல்லுத? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உறங்க மாட்டேன், நீ போயிட்டு வா. சரி சரி. அத்தை பாட்டி யார் வந்திருக்கா பாருங்க. சான்ஸ்ராணி, இடி வந்துட்டியா? என் மொட்டை செல்லமே, என் தங்கமே, என் வைரமே, என் லட்டு மண்டையே, உம்மா 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 உம்மா. கேட்டு இவ சொன்னது உண்மையா? நெசமாலுமே பாலிசட்டி பிடிச்சிட்டு போயிட்டு. ஆமாம் மொட்டை செல்லம், என்னுடைய கசப்பான பாஸ்ட்டை பற்றி மட்டும் கேட்காத, தயவு செஞ்சு ப்ளீஸ். இப்போ நான் இருக்கிறதா நேசம் பத்திடு. சரிட்டி, நான் எதுவுமே கேட்க போதில்ல. ஆனா எல்லாத்துக்கும் உண்மையா இரு. உன்னை காப்பாத்தினா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறவளுக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் உண்மையா இரு, அது போதும். உடல் மண்ணுக்கு, உயிர் மொட்டை செல்லத்துக்கு. இதே டைலாக் தான் எல்லார்ட்டையும் கொடுத்தா போலுக்கு. கையில் என்ன முட்டை மாதிரி இருக்கு?
ஆமா ஆமா சாப்பிடுதியா? இந்த வீட்டுக்கு கொண்டு போய் அவிச்சு தின்னு. எனக்கு வேண்டாம். நீ யாருக்கு எடுத்துட்டு போனேன்னு சொல்லு அத. மது முழுகாம இருக்கல, அவளுக்கு தான் எடுத்துட்டு போனேன். போப்போ போய் மத கழுக்கு கொடு. எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு முட்டைலாம் அவ்வளோ பிடிக்காது. சரி சரி, அப்ப இரு நான் கொடுத்துட்டு வரேன். எங்களுக்கு நைட்டில் எதுவும் சாப்பாடு செய்ய வேண்டாம். எங்களுக்கு ராத்திரிக்கு பங்கச்சக்கம் மாடியில் வந்து நியூ இயர் பார்ட்டி இருக்குது. என்னடி நீர் பார்ட்டி? தண்ணி இனியே போட்டுறாதுங்கிட்டே, கேவலம். சரி கருமம், நாங்கள் எனக்கு தண்ணியை போட்டிருக்கோம். கொஞ்சம் விட்டால் போதுமே. அந்த அத்தைப்பாட்டி எங்களை ரொம்ப கேவலப்படுத்தும். நாங்கள் நல்லா சாப்பிட்டு வச்சு சந்தோஷமாக இருப்போம். அதான் நியூ இயர் பார்ட்டி. அது ராத்திரி தானே, இப்ப வீட்டுல இருங்க 2 பேரும். நான் போயிட்டு இதை கொடுத்துட்டு வரேன். ஆ சரி சரி. ஏடி சின்ன பிள்ளை எப்படி இருக்கட்டி ஒன்று பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் அப்படியே பாபு மாமா மாதிரியே சிரிக்கல்ல? அவளை கேவலமாவே என் பிள்ளைச்சிருக்கி. ஏன் பாபு மாமா சிரிப்புக்கு என்ன குறை? சூப்பராக சிரிப்பாரு. சரி எப்பண்டா நைட் ஆகும் இருக்கு. நியூ இயர் பார்ட்டிக்கு போகணும், ஜாலியாக இருக்கும். ஏடி எப்படி இருக்கு டெக்கரேஷன்லாம்? சாம சூப்பராக இருக்குக்கா. மொட்டை மாடியில் லைட்டாலாம் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிய. ஏதோ என்னால முடிஞ்சது. நியூ இயர் பார்ட்டி சூப்பரா இருக்கும் போலயே. உமாக்கா சரியான ஆள், நல்லா வாயை பிளந்துட்டு வந்துருங்க. சான்சனையை வெளியெடுக்கிறதுக்கு 1 ரூபா கூட தரல. இப்போ திங்கிறதுக்கு வாயை பிளந்துட்டு வந்தாச்சு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டவம்மா. ஏ சுந்தரி அக்கா வரலையா? இதோ வந்துட்டேன். சுந்தரி வாமா. என்ன பங்குசுக்கு ட்ரெஸ் எல்லாம் பழமா இருக்கு. எப்பவும் அந்த ஒரே பீத்த சேலையை தானமா கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கேரளா சேலை உடுத்திருக்கேன். சூப்பரா இருக்குக்கா. வா வந்து இரி. உமாக்கா வந்து கடைசியில் தள்ளிட்டு நீ உட்காருட்டி. ஆமாம், 1 பைசா தரல, முன்னுக்கு வந்து உட்காந்தாச்சு. ஏமா வேணா சொல்லிருங்கம்மா, நான் போயிருந்தேன். அப்படி சோத்துக்கு அளந்து போய் நாங்க இல்ல. பேரண்டி தானே, கிளம்புங்க கிளம்புங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட மனசாரி இருக்கும். 10 பைசா தராம ஓடிருச்சு. சரியா அவ்வளோ ஆளு. உமா இரி, கோவப்பட்டத கொஞ்சம் தள்ளி இரி. சுந்தரி உன் பையனை கூட்டு வந்திருக்கலாம் லாட்டி. பிள்ளை குட்டிகள் இல்லாம ஒரு 1 மணி நேரம் நிம்மதியா இருக்கணும்க்கா. அது சரிதான். நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுங்க டீ. ஏக்க வெறும் கடலை உருண்டையும் பொரி உருண்டையும் மாதிரிலாம் தெரியுது. வேற ஒன்றும் வாங்கலையோ? எட்டி கண்ணை வச்சு போயிட்டா. பொரிச்ச சிக்கனு, மீன், பிரியாணி எல்லாம் இருக்கு டீ லூசு. சரிக்கா சரிக்கா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. பாடுங்கட்டி. அன்பை சொல்லி ஆசை நெஞ்சம் ஏங்கதே. சூரியகாந்தி பூ போல முகம் சுருங்குதே, இன்பம் வருகுதே. லலலா லலா லலா லலலா லலா லலா லலலா லலா லலா லலா. கேபி நியூ இயர் வந்ததே. அன்பை சொல்லி ஆசை நெஞ்சம் ஏங்குதே. இவ ஒருத்தி ஆனவன சைக்கிள் ஓட்டுவா. பூவுக்கு பிறந்த நாளு, புனகனி மலர்ந்த நாளு, வயசு புள்ள அரட்ட வாளு, வால் செவத்தே இங்கிலீஷ் ஆளு, கலக்கலரா மெழுகுபத்தி ஏத்தவே, உன் காதுக்குள்ளே ரகசியமா பாடவே. அப்படியே உமாக்கா மாடியில் ஜம்ப் அடிச்சிருங்க. பைலா ரே பைலா பைலா, பைலா ரே பைலா பைலா. இது ஒரு ஆட்டம் பாட்டி. கரப்பாம்பூச்சி துடிக்கிற மாதிரி இருக்கு. சை சும்மா இருங்க, ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை ஆடிட்டு அடக்க. அப்படி பேசாதுங்கடி. நம்ம சாப்பிடுவோம், அந்த அக்கா ஆடட்டும். வந்துட்டேன். சாந்திராணி அவ படிச்ச பாட்டு பத்தியா? பூவுக்கு பிறந்த நாளுன்னு. இன்னைக்கு உன் பிறந்த நாளா நினைச்சுக்க. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லா சந்தோஷமா இருக்கும். சரியா? கவலைப்படாம இரு. சரிக்கா சரிக்கா. 2 பேரும் உட்காந்துருங்க, இலை போட்டு சாப்பாடு தரேன். எம்மா ரோஸ் எங்க ரொம்ப நேரமா காணோம்? ரோஸு ரோஸு ரோஸு, அழகான ரோஸுமாம் பொண்டாட்டி. அம்மாடி ஆத்தாடி ரோஸே வாட்டி வெளியே. ரோஸு வாட்டி வா. என்னம்மா லண்டன் ரோஸ் எப்படி நம்ம ஊரு செம்பருத்தி மாதிரி மாத்தி வச்சிருக்க? பத்தியா மண்டையில பூவு செய்யல, எப்படி ஆளு ஜம்முன்னு இருக்கா பத்தியா? நம்ம ஒரு பிள்ளையாவே மாத்திட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா, மண்டையிலையாம இவ்வளவு பெரிய பூவு? செவ்வந்தி பூவெடுத்து ரோஸ் கொண்டையில் வைத்து விட்டேன். ரோஸு அத்தை சொல்லி கொடுத்ததை சொல்லிட்டி. அனைவருக்கும் இனிய பூச்சாண்டி நல்வாழ்த்துக்கள். பூச்சாண்டி வாழ்த்துக்களா? என்னது? இங்கிலீஷ்கார பிள்ளைல புத்தாண்டுன்னு சொல்ல தெரியல, அதை பூச்சாண்டு பூச்சாண்டுங்கு. அந்த பிள்ளைய அது போக்கல விட வேண்டியதானே? ஏன் அப்படி கோமாளி வேலை பார்த்து வைக்கட்டி? பனி மலரு நீர் பெசாட்டி எரியும். நம்ம வீட்டு மருமவளை எப்படி அழகாக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா சரி, உன் மருமவளை என்ன பண்ணிக்கோ, எனக்கு சாப்பாடை போடு.
போடுதேன். இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு நான் சொல்ல சொல்ல அவ செஞ்சிருக்கா. சாப்பாடு எப்படின்னு பார்த்து சொல்லு. விளங்கியிருக்கும். என்னம்மா நியூ இயர் அதுவுமா புளி சாதம் கிண்டி வச்சிருக்க? ஏல இது புளி சாதம் இல்ல, இது பிரியாணி. பிரியாணியா? பிரியாணில யாராவது வேர்க்கடலை போடுவாங்களா? பாருமா ஒரே வேர்க்கடலையா கிடக்கு. உடம்புக்கு நல்லது தான் தின்னு. உன் பொண்டாட்டி அவளுக்கு வந்ததை போட்டு வச்சிருக்கா. டார்லிங் சாப்பிடுங்கோ. ஆ உன்னையெல்லாம் சமையல் கட்டுக்கு விட்டா இதான் நிலைமை. ஏம்மா நீயே சமையல் பண்ணுமா, அவளை விடாதம்மா, சாப்பிடவே முடியல. இங்க பொண்டாட்டியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. பாவம் மனசு கஷ்டப்பட. தின்னு தின்னு தின்னு. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். காப்பி நியூ இயர். பூச்சாண்டி வாழ்த்துக்கள்.